ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம். சாய் சீனு. சாய்ராம், எங்களுடைய ஸ்ரீ சாய்ராம் டூரிஸ்ட் மூலியமாக வருகின்ற ஜனவரி மாதம் 14ஆம் தேதி தைப்பொங்கலை முன்னிட்டு சென்னையிலிருந்து ஷீரடிக்கும், ஷீரடியிலிருந்து நாசிக்கில் அமைஞ்சுள்ள திரும்பகேஸ்வர ஜோதிலிங்க தரிசனத்துக்கு சென்னையிலிருந்து சாய் பக்தர்களை ரயில் மூலம் அழைச்சிட்டு போக போகிறோம். இந்த ஷீரடி மற்றும் நாசிக் ரயில் பயணத்தை பற்றி முழு விவரங்களும் நம்ம இப்போ பார்க்கலாம். சாய்ராம். சாய்ராம், நம்மளுடைய ஷீரடி மற்றும் நாசிக் ஜோதிலிங்க ரயில் பயணம் வருகின்ற ஜனவரி மாதம் 13ஆம் தேதி சென்னை எழும்பூரிலிருந்து கரெக்டாக காலையில் 6:35க்கு நம்ம பயணம் தொடங்கும். சாய்ராம், நம்ம பயணம் முடிவடைய நாள் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் 18ஆம் தேதி நம்ம பயணம் இரவு 10 மணிக்கு சென்னை எழும்பூரில் முடிவடையும். நம்ம வண்டி கரெக்டாக ஜனவரி மாதம் 13ஆம் தேதி காலையில் 6:35க்கு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும். நம்ம இந்த ட்ரெயினில் பூனே வரையும் புக் பண்ணியிருப்போம். பூனேலிருந்து மறுபடியும் மாற்று ரயில் மூலம் நம்ம ஷீரடிக்கு அடுத்த நாள் ஜனவரி 14ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு ரீச் ஆகிடுவோம். சாய்ராம், நம்மளுடைய பயணம் பார்த்திங்கன்னா மொத்தம் 6 நாள் கொண்ட ஒரு ஆன்மீக பயணம். இந்த ஆன்மீக பயணத்தில் 6 நாளைக்குமே தலா 3 வேளை, ஒவ்வொரு நாளைக்குமே 3 வேளைக்கு தரமான தமிழ்நாடு உணவுகள் ட்ரெயினிலும், அதே போல் ஷீரடியில் நீங்கள் தங்குற அந்த 3 நாட்களும் உங்களுக்கு தரமான தமிழ்நாடு உணவுகள் நாங்கள் கொடுப்போம். சாய்ராம். சாய்ராம், நம்மளுடைய பயணத்தில் ஷீரடி மற்றும் ஷீரடியை சுற்றி இருக்கும் முக்கிய திருத்தலங்கள், அதே போல் நாசிக்கில் சுற்றி இருக்கும் முக்கிய திருத்தலங்கள், அதே போல் சனி சிக்னாஸ்பூர், இது எல்லாமே நம்ம பயணத்தில் 6 நாள் உள்ளடங்கும். இப்போ நம்ம பயணத்துடைய கட்டணம் பார்க்கலாம். சாய்ராம், நம்மளுடைய பயண கட்டணம் 2 விதமான கட்டணங்கள் இருக்குது. அதாவது முதல் கட்டணம் பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் ஸ்லீப்பர் ஏசி இல்லாத வகுப்பில் நீங்கள் பயணிக்கிற மாரி இருந்தால் டோட்டல் இந்த பேக்கேஜுக்கு 9,500 உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறோம். அதே போல் நீங்கள் ட்ரெயினில் தேர்ட் ஏசியில் பயணம் பண்ணுற மாரி இருந்தால் இந்த பயணத்துடைய கட்டணம் 13,000 ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணுறோம். இதில் உங்களுக்கு 6 நாளைக்கும் தரமான சாப்பாடு, ஷீரடியில் 2 பேருக்கு ஒரு வித ரூம் எல்லாமே கொடுப்போம். அதே போல் ஒரு பேடு தரிசனம் உங்களுக்கு கிடைச்சிடும். சாய்ராம், நம்ம ஜனவரி மாதம் 13ஆம் தேதி காலையில் 6:35க்கு சென்னை எழும்பூர்லேருந்து நம்ம புறப்படுவோம். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஆந்திரா மாநிலத்தில் ரேணிகுண்டா என்ற ரயில் நிலையத்துக்கு அதே ஜனவரி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் கரெக்டாக 9:10க்கு நம்ம வண்டி ரேணிகுண்டாக்கு வரும். ரேணிகுண்டாக்கு வந்த பிறகு நம்ம ஏற்கனவே ஆர்டர் கொடுத்துருப்போம் தமிழ்நாடு உணவுகள். இந்த உணவுகள் தரமான உணவுகள் நம்மளுடைய கம்பார்ட்மெண்ட்டுக்கு நேராக கொண்டு வந்துடுவோம். இந்த உணவு தான் காலை உணவாக கொடுக்குறோம். காலையில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் 4 இட்லி, ஒரு மெதுவடை, சாம்பார், சட்னி, அதே போல் தேங்காய் சட்னி, கார சட்னி சேர்த்து ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்கும், நம்ம கூட வந்த எல்லா சாய் பக்தர்களுக்கும் இந்த காலை உணவாக நம்ம கொடுப்போம். இதனைத் தொடர்ந்து நம்ம வண்டி கரெக்டாக ஜனவரி 13ஆம் தேதி மத்தியானம் கரெக்டாக 1:30 மணிக்கு ஆந்திரா மாநிலத்தில் குட்டி என்ற ரயில் நிலையத்துக்கு நம்ம ட்ரெயின் வரும். இந்த இடத்துல நம்ம மத்தியான உணவு தயார் பண்ணியிருப்போம். நம்ம கொடுக்குற உணவுகள் எல்லாமே வீட்டிலிருந்து பாரம்பரிய முறையில் தயார் பண்ணி கொடுக்குற ஒரு தரமான உணவை தான் நம்ம கொடுக்குறோம். இந்த மதிய உணவு கரெக்டாக ஆன் டைம் கரெக்டாக நம்மளுக்கு எடுத்துகிட்டு கொடுத்துருவாங்க. நம்ம வண்டி நின்ன பிறகு இந்த உணவு கொடுக்குற நம்ம தம்பி, ரெகுலர் தம்பி, நேராக நம்மளுடைய சீட்டுக்கு எடுத்துகிட்டு நம்ம உணவுகளை வச்சுருவார். வச்சிட்ட பிறகு நம்ம கூட வந்த சாய் பக்தர்களுக்கு இந்த உணவை நம்ம 1 by 1 கொடுப்போம். நம்ம பெரும்பாலும் மத்தியான நேரத்தில் கொடுக்குற ரைஸ் பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி கொடுப்போம். நல்ல கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு வெஜிடபிள் பிரியாணி, அதே போல் ஒரு மசாலா குருமா மற்றும் ஆனியன் பச்சடியுடன் சேர்த்து இந்த வெஜிடபிள் ரைஸை ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்குமே 13ஆம் தேதி ஜனவரி மாதம் 13ஆம் தேதி மத்தியான உணவாக நாங்கள் கொடுப்போம். இந்த உணவு எல்லாமே குவாலிட்டியாகவும் குவான்டிட்டியாகவும் இருக்கும். நீங்கள் திருப்தியாகவும் தாராளமாகவும் சாப்பிடலாம். அப்படிப்பட்ட உணவு தான் நம்ம சாய் பக்தர்கள்லாம் சாப்பிட்றது நீங்கள் பார்க்குறீங்க. தொடர்ந்து நம்ம வண்டி ஜனவரி மாதம் 13ஆம் தேதி மாலை கரெக்டாக 6:45 வாக்கில் நம்ம வண்டி பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் வாடி என்ற ரயில் நிலையத்துக்கு வரும். இந்த வாடி என்ற ரயில் நிலையத்தில் தான் நம்ம இரவு உணவு ஆர்டர் பண்ணியிருப்போம். இங்கேயும் இரவு உணவு பார்த்திங்கன்னா வீட்டிலிருந்து செஞ்சு கொடுக்குற ஒரு தரமான உணவு தான் நம்ம இரவு உணவாக ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே கொடுக்குறோம். எந்த உணவும் ரயில்வேல கேன்டீனில் இருந்து வாங்கி கொடுக்குற உணவு கிடையாது. எல்லாமே தரமான முறையில் வீட்டிலிருந்து செஞ்சு கொடுக்குற ஒரு தரமான சூடான உணவுகளை தான் நம்ம பயணத்தில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நமக்கு இரவு உணவுகள் பெரும்பாலும் சப்பாத்தி இருக்கும். ஒரு சாய் பக்தர்களுக்கு 4 சப்பாத்தி, அதே போல் தக்காளி தொக்கோடு சேர்த்து இந்த 4 சப்பாத்தியும் 13ஆம் தேதி ஜனவரி மாதம் 13ஆம் தேதி இரவு டிஃபனாக நாங்கள் கொடுப்போம். இதை நீங்கள் இரவு டிஃபனாக நீங்கள் சாப்பிட்றலாம். சாய்ராம், இந்த டிஃபன் முடித்த பிறகு சரியாக நம்ம 8 மணி வாக்கில் தூங்க போயிடுவோம். அதாவது ஜனவரி 13ஆம் தேதி. அதன் பிறகு ஜனவரி 14ஆம் தேதி அதிகாலை கரெக்டாக 2 மணி வாக்கில் நம்ம பூனா இறங்கிடுவோம். பூனாவிலிருந்து நம்ம மாற்று ரயில் மூலம் மறுபடியும் ஷீரடிக்கு போகணும். நம்ம பூனாவில் பிளாட்ஃபார்ம்குள்ளே தான் உட்கார போகிறோம். ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வண்டி 1:45க்கு போகும். எதிர்மார்க்கத்தில் நமக்கு ஷீரடிக்கு போகிற ட்ரெயின் பார்த்திங்கன்னா இந்த வண்டி தான் 3:35க்கு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நம்ம பூனையில் வெயிட் பண்ணுற மாரி இருக்கும். பிளாட்ஃபார்ம் நம்ம நியர்பை நம்ம வண்டி 4வது பிளாட்ஃபார்மில் சென்னை வண்டி வரும். இந்த வண்டி 5வது பிளாட்ஃபார்மில் வரும்.
சேலம் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மும்பை தாதர்லேருந்து ஷிரடி போகக்கூடிய ஷிரடி எக்ஸ்பிரஸ். இந்த வண்டியில் தான் நம்ம வந்து ஷிரடி வரையும் புக் பண்ணியிருப்போம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜனவரி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 3:35க்கு பூனே ரயில் நிலையத்துக்கு வந்து 3:40 அளவில் இந்த வண்டி வந்து ஷிரடி நோக்கி போகும். ஷிரடிக்கு அதே ஜனவரி மாதம் 14ஆம் தேதி காலையில் கரெக்டாக ஒரு 8:40லிருந்து 9 மணிக்கு இந்த ஷிரடி சாய்நகர் எக்ஸ்பிரஸ் வந்து அரைவேல் ஆகும். சேலம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. இந்த 5.5 மணி நேரம் கழித்து நம்ம கரெக்டாக காலையில் 8:40 அளவில் நம்ம ஷிரடி சாய்நகர் டெர்மினஸ் ரயில் நிலையத்துக்கு வந்து அடைவோம். சேலம் இந்த ஷிரடி சாய்நகர் டெர்மினஸ்லேருந்து நம்ம ரூம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4வது கிலோமீட்டரில் இருக்குது. அதாவது பாபாவுடைய சமாதி மந்திர் பக்கத்தில் தான் நம்ம ரூமும் இருக்குது. நம்ம கூட வந்திருக்க எல்லா சாய் பக்தர்களுமே அப்படியே இறக்கிட்டு எல்லாரும் வந்துட்டாங்களா செக் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே இருக்கிற என்ட்ரன்ஸில் இருக்க பாபாவுக்கும் நம்ம நன்றிகளை தெரிவிச்சுட்டு நம்ம சாய்நகர் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வருவோம். இங்கே வந்து நம்ம ஆட்டோ அரேஞ்ச் பண்ணியிருப்போம். இந்த ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கூட வர எல்லா சாய் பக்தருடைய லக்கேஜ் எல்லாமே மேலே வச்சுட்டு ஒவ்வொரு பக்தர்களுமே சேஃபாக வந்து அமர வச்சுட்டு இங்கேருந்து நம்ம ரூமுக்கு போக போகிறோம். நம்ம ரூம் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய சமாதி மந்திருக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்திலே இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். சேலம் இந்த ஷிரடி சாய்நகர் டெர்மினஸ் ரயில் நிலையத்திலேருந்து நம்ம ரூமுக்கு போகிறதுக்கு கரெக்டாக நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். நம்ம பார்த்தீங்கன்னா ஹோட்டல் யோகிராஜில் தான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நம்ம ரூம் போட்டுட்ருக்கோம். இது எல்லாமே 2 ஸ்டார் ஏசி வசதி கொண்ட ரூம்ஸு. ரூம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு நமக்கு ஒரு ரூம் கொடுப்போம். இது எல்லாமே பிராண்டடான ரூமு. இந்த ரூமில் 24 ஹவர்ஸ் ஹாட் வாட்டரும் வரும். அதே போல் ஏசி, எல்இடி டிவி இது எல்லாமே இருக்குது. அதே போல் அன்றைக்கி காலையில் அதாவது ஜனவரி 14ஆம் தேதி காலையில் எல்லாருக்குமே ரூமில் வந்து டிஃபன் கொடுப்போம். சேலம் தரமான தமிழ்நாடு உணவு தான் நம்ம கொடுப்போம். இதனைத் தொடர்ந்து ஜனவரி 14ஆம் தேதி மத்தியானம் கரெக்டாக நம்ம வந்து உணவு ஆர்டர் பண்ணியிருப்போம். இந்த உணவுகள் எல்லாமே ஒயிட் ரைஸ், சாம்பார், கூட்டு, பொரியல், அப்பளம், ரசம், மோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு சாய் பக்தர்கள் தயார் பண்ணி கொடுக்குற தரமான தமிழ்நாடு உணவுகளை நம்ம கூட வந்திருக்க அனைத்து சாய் பக்தர்களுமே நம்ம ஹோட்டலுக்கு வெளியில் அமர வச்சு உணவுகள் கொடுப்போம். சேலம் இந்த உணவுகள் எல்லாமே நம்ம தமிழ்நாடு சாய் பக்தர்கள் தான் நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஷிரடியில் நமக்கு. அப்படிப்பட்ட ஒரு தரமான உணவுகள் தான் நம்ம கூட வர சாய் பக்தர்களுக்கு ஒவ்வொரு ஷிரடி பயணத்திலும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உணவு வந்து ரொம்ப 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 நல்லா இருக்கும். சேலம் இந்த மத்தியான உணவு சாப்பிட்ட பிறகு நம்ம கூட வந்த எல்லா சாய் பக்தர்களுமே நம்ம நேரடியாக தரிசனத்துக்கு அழைச்சிட்டு போவோம். அதாவது ஜனவரி மாதம் 14ஆம் தேதி நம்ம மத்தியானம் நேராக பாபாவை போய் பார்க்க போகிறோம் சமாதி மந்திரில். நமக்கு பாபாவுடைய தரிசனம் குறைஞ்சது ஒரு 20லிருந்து 25 நிமிஷமாவது நம்ம சமாதி மந்திரில் நின்று ஆத்மாத்மா பக்தியோடு நம்ம பாபாவை போய் வேண்ட போகிறோம். சேலம் நம்மளுடைய ஒவ்வொரு ஷிரடி பயணத்திலையும் சரி பாபாவுடைய சமாதி மந்திரில் போயிட்டு பாபாவை வணங்கும் பொழுது குறைஞ்சது ஒரு 20லிருந்து 25 நிமிஷமாவது நம்ம சமாதி மந்திரில் நின்று கூட வந்த பக்தர்களை எல்லாருமே பாபாவை வணங்க வைப்போம். அப்படிப்பட்ட பாபாவுடைய அற்புதமான தரிசனம் நம்ம ஜனவரி மாதம் 14ஆம் தேதி மத்தியானம் கரெக்டாக ஒரு 2 மணிக்கு மேலே உள்ளே போயிட்டு பாபாவை வணங்கும். பாபாவுடைய தரிசனம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நிலையில் பாபா நம்ம எல்லாருக்குமே கொடுப்பாரு. முடிஞ்ச பிறகு பாபாவுடைய புனிதமான குருஸ்தான் பாபா அமர்ந்த வேப்ப மரத்தை நம்ம தரிசனம் பண்ணுவோம். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மியூசியம். பாபா வாழும் காலகட்டத்தில் பல அரிய பொக்கிஷங்கள் அவர் பயன்படுத்தியிருப்பார். அவர் பயன்படுத்தின எல்லா பொருட்களுமே இந்த மியூசியத்தில் போய் நம்ம பார்க்க போகிறோம். இதனைத் தொடர்ந்து பாபா ஷிரடியில் 60 வருஷம் தோரகமாயி எனப்படும் மசூதியில் பாபா வாழ்ந்தார். பாபா வாழ்ந்த இந்த புனிதமான மசூதியில் பல அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த மசூதியும் நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ணுவோம். இந்த மசூதியை பார்த்துட்ட பிறகு பாபாவுடைய சாவடி, இந்த சாவடியில் தான் பாபாவுடைய பல்லாக்கு வாரம் ஒரு முறை நடைபெறும். இந்த சாவடியை போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம். சாவடி தரிசனம் முடித்த பிறகு அப்துல் பாபா காட்டேஜை நம்ம போய் வணங்குவோம். சேலம் இந்த அப்துல் பாபா காட்டேஜில் பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் ஆஜி அப்துல் பாபா தங்கியிருந்த இடம். அதே போல் பாபாவுடைய முக்கியமான சில பொருட்கள் எல்லாமே உள்ளடக்கிய இந்த அப்துல் பாபா காட்டேஜை போயிட்டு நம்ம தொடர்ந்து ஷிரடியில் வணங்குவோம். இந்த அப்துல் பாபா காட்டேஜை வணங்கிட்ட பிறகு ஷிரடியுடைய எல்லைகள் நம்ம தொட்டு வணங்குவோம். ஷிரடிக்கு போனால் கண்டிப்பாக இந்த எல்லைக்கல்லை நம்ம தொட்டு வணங்கணும். இந்த ஷிரடியுடைய எல்லைக்கல் தரிசனம் முடித்த பிறகு ஷிரடியில் அமைஞ்சிருக்க புனிதமான அனுமன் டெம்பிளை பார்ப்போம். இந்த அனுமன் டெம்பிள் ஷிரடியோடைய முக்கியமான ஒரு கோயில். இந்த அனுமன் கோயிலை தரிசனம் பண்ணிட்ட பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா பாபாவுடைய புனித பாதம் வந்து ஷிரடியில் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இந்த பாபாவுடைய புனிதமான பாதத்தை வந்து ஷிரடியில் நம்ம தொட்டு வணங்கி தரிசனம் பண்ணுவோம். அதன் பிறகு சுயம்பு விட்டல் ஆலயத்துக்கு நம்ம போவோம். இங்கு சுயம்பு விட்டல் ருக்மணி ஆலயத்துக்கு போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷிரடியில் அமைஞ்சுள்ள நரசிம்மர் கோயிலுக்கு போவோம். இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா சாவடிக்கு ரைட் சைடில் இந்த கோயில் இருக்குது.
இங்கே போய்ட்டு நரசிம்ம பெருமாளை நம்ம வணங்கிட்டு தொடர்ந்து பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் ராமச்சந்திர தாதா பட்டேல் வீடை போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் லேட் பாயாஜி அப்பாக்கோட் பட்டேலை வீட்டை போய் தரிசனம் பண்ணுவோம். அடுத்து பாபாவுக்கு உணவு கொடுத்த பைசாபாய் அம்மா வீடை போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம். பைசாபாய் அம்மா வீடு தரிசனம் பண்ண பிறகு பாபா லட்சுமிபாய் ஷிண்டேக்கு 9 நாணயங்கள் கொடுப்பாங்க. லட்சுமிபாய் ஷிண்டேல் வாழ்ந்த புனிதமான வீடு இந்த பழமையான வீடை போயிட்டு தொடர்ந்து தரிசனம் பண்ணுவோம். லட்சுமிபாய் ஷிண்டேல் வீடு தரிசனம் பண்ண பிறகு பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் மகசாபதியை போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணுவோம். தொடர்ந்து அடுத்து பாபாவுடைய இன்னொரு பக்தர் ஷியாமா வீடை போயிட்டு தரிசனம் பண்ணுவோம். இதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பாபா கொடுத்த 9 நாணயங்கள் லட்சுமிபாய் ஷிண்டேலுக்கு இந்த 9 நாணயங்கள் தரிசனம். தொடர்ந்து சிவனேஸ்வரன் சுவாமிகளுடைய தரிசனம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரூகி கிட்ட இருக்கு. தொடர்ந்து ரூகியில் அமைஞ்சுள்ள சிவசாய் மந்திருக்கு நம்ம போக போகிறோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயில். பாபா ஷிரடியில் 60 ஆண்டுகள் வாழும் பொழுது ஷிரடியிலிருந்து தன்னுடைய வாழ்நாளில் 3 இடத்துக்கு தான் பாபா பயணம் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொன்னால் ஷிரடியிலிருந்து நிம்காவ், ரகத்தா, ரூகி. பாபா 3வது பயணம் பண்ண இந்த ரூகி வில்லேஜில் அமைஞ்சிருக்க சிவசாய் மந்திர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோயில். பாபா ஷிரடியில் இருக்க நேரம் போக இங்கு இருக்க பக்தர்களை வந்து அந்த காலத்தில் பாபா ஆசீர்வாதம் பண்ணுவார். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவனும் சாயும் சேர்ந்து ஒரே ரூபமாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த கோயில். இந்த கோயிலுக்கு வெளியில் ஒரு கிணறு இருக்கும். இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு வெளியில் அவுட்டரில் வரோம். இந்த கோயிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல தான் பாபா தௌத்தி பண்ணார். அவர் குடல்லாம் அழைச்சி காயப்பட்ட இடம். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோபுரகானில் அமைஞ்சுள்ள புனித ஜனார்த்தனர் சுவாமிகள் திருக்கோயிலுக்கு நம்ம போக போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் புனித ஜனார்த்தனர் சுவாமிகளுடைய திருக்கோயில். இந்த ஜனார்த்தனர் சுவாமிகள் தரிசனம் முடிஞ்ச பிறகு கோபுரகானில் அமைஞ்சுள்ள புனித காசி விஸ்வநாதர் ஆலயத்தை நம்ம போய் தரிசனம் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதருடைய திருரூபத்தை நீங்கள் பார்க்குறீங்க. தொடர்ந்து கோபுரகானில் அமைஞ்சுள்ள நம்ம முருகப்பெருமான் காட்சி கொடுத்த குரு சுக்ராச்சர் ஆலயத்துக்கு போக போகிறோம். இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோயில் செய்கிறோம். இதனைத் தொடர்ந்து கோபுரகானில் அமைஞ்சுள்ள பாபா தபபூமி ஆலயத்துக்கு போக போகிறோம். பாபா உபாசினி மகாராஜாவை இந்த கோயிலுக்கு அமைச்சு 3 நாட்கள் தவம் பண்ண சொன்னார். அப்படிப்பட்ட புனிதமான ஆலயத்தை நம்ம தரிசனம் பண்ணுவோம். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர்லேருந்து நம்ம புறப்பட்டு நேராக கங்கா மாதா ஆலயத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த கங்கா மாதா ஆலயம் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி உள்ள ஒரு தாய் தான். இந்த தாயும் புனித கோதாவரி நதிக்கரையில் தான் அமைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் தசரா வரும்பொழுது இங்கே வந்து ஊர் திருவிழா, நம்ம ஊர் பக்கம்னா ஊர் ஜாத்திரை சொல்லுவோம், அது போல் திருவிழா வந்து இந்த கங்கா மாதாக்கு வந்து எடுப்பாங்க. இந்த கோயிலுக்கு உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும். குங்குமம், மஞ்சள் இதெல்லாமே கலந்து இருக்கும். ஒரு மங்களகரமான ஒரு கோயில் தான் ஜுனி கங்கா மாதா ஆலயம். அந்த ஆலயத்தை தான் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா ஷிரடியிலிருந்து கரெக்டாக ஒரு 12வது 13வது கிலோமீட்டரில் தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. அதாவது கோபர்கானுக்கு ரொம்ப ரொம்ப அருகாமையில் தான் இந்த ஜுனி கங்கா மாதா ஆலயம் அமைஞ்சிருக்கு. ஷிரடிக்கு கூட்டு போகிற எல்லா பயணத்திலுமே கம்பல்சரி நம்ம வந்து 2 நாள்லேருந்து 3 நாள் வரை ஷிரடியில் இருப்போம். அதில் ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு வேளை நம்ம பாபாவுடைய பிரசாதாலயத்துக்கு நம்ம கூட வர சாய் பக்தர்களை கண்டிப்பாக அழைச்சிட்டு போவோம். ஏன்னா பாபா வந்து உணவே பிரம்மம் அப்படி சொல்கிறாரு. அப்படிப்பட்ட உணவு வந்து ஷிரடி சாய்பாபாவுடைய சமஸ்தான ட்ரஸ்டேஜ் கொடுக்கும் பொழுது அந்த உணவை நம்ம பொறுமை காத்து வரிசையில் நின்று அந்த உணவை சாப்பிடும் பொழுது சாய்நாதருடைய அந்த பக்தியும் அவருடைய அருளும் நமக்கு வந்து சேரும் என்று ஒவ்வொரு பக்தரும் நம்பிக்கையோடைய பாபாவுடைய பிரசாதாலயத்துக்கு போகிறாங்க. நாங்கள் வரும்போது அவ்வளோ கூட்டம் இருந்தது. திடீர்னு திறந்து விட்டாங்க. உள்ளே வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே உள்ளே வந்துட்டோம். நம்ம கூட வந்த எல்லா சாய் பக்தர்களுமே அப்படியே உட்கார வச்சு 1 by 1 நம்ம வந்து இந்த பதிவில் காட்டிகிட்டு இருக்கோம். இன்னும் நமக்கு பார்த்திங்கன்னா பிளேட்டு அதே போல் தண்ணிலாம் வச்சுட்டாங்க. அடுத்து 1 by 1 நமக்கு வந்து உணவுகள் வரும். நம்ம பார்த்திங்கன்னா மத்தியான நேரம் வந்தாலும் சரி, இரவு நேரத்தில் வந்தாலும் சரி, இங்கே சாப்பாடு, சப்பாத்தி, ஒரு கூட்டு, ஒரு பொரியல், அதே போல் ஒரு சன்னா மசாலா நம்மளுக்கு கிடைக்கும். காலையில் 10லிருந்து இரவு 10 மணி வரையும் தங்குத்தடை இல்லாமல் எல்லா சாய் பக்தர்களுமே இந்த இலவச உணவுகள் வந்து கொடுப்பாங்க. பாபாவுடைய உணவு நம்ம பாபாவுக்கு நன்றி சொல்லி அந்த உணவுகளை வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். இந்த உணவுக்கு டோக்கன் வேணும்னா நீங்கள் பாபாவுடைய தரிசனம் பார்த்த பிறகு உங்களுக்கு உதி கவுண்டருக்கு பக்கத்தில் ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் நீங்கள் தவறிடாமல் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே போய்ட்டு சாப்பிடலாம். இந்த உணவுகளை நம்ம கூட வந்த சக சாய் பக்தர்கள் வந்து மனநிறைவாக சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்மளும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இந்த உணவை சாப்பிட்டோம். இந்த உணவு சாப்பிட்ட பிறகு ஷிரடியிலேருந்து ஏர்போர்ட்டு போகிற வழியில் பஞ்சமுகி விஷ்ணு கணபதி ஆலயத்துக்கு நம்ம வந்துட்டோம். விஷ்ணு கணபதி பார்த்தீங்கன்னா ஆதிசேஷ ரூபத்தில் இந்த இடத்துல அமைஞ்சிருப்பார். ஷிரடியிலிருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 8லிருந்து 10வது கிலோமீட்டரில் இந்த கோயில் வந்து ஸ்ரீ பஞ்சமுகி விஷ்ணு கணபதி ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு சாய் பக்தர் தான் இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. நம்ம கணபதி மூர்த்தி பார்த்தீங்கன்னா அவருடைய கையில் வந்து லட்சுமி தேவியை தாங்கியிருப்பார். அவருக்கு தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன், அதாவது சர்பம் வந்து கொடரூபத்தில் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான கோயில் தான் இந்த கோயில். இந்த கோயிலுக்கும் பக்தர்கள் எல்லாமே வந்துட்டாங்க. கொடிக்கம்பத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர், அதே போல் ஈஸ்வரனுடைய உருவம், அதே போல் பார்த்தீங்கன்னா முருக
முருகப்பெருமானுடைய காட்சி எல்லாமே பார்க்க முடியும். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷிரடியுடைய எல்லை கோயில் பாபா ஷிரடிக்கு 2வது வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டோபாளையத்துக்கு தான் பாபா வராரு. அப்படிப்பட்ட கண்டோபாளையத்துக்கு நம்ம வரோம். இந்த கண்டோபாளையத்துக்கு பாபா வந்தோடனே யா சாயே சாயே நீ வர வேண்டும் சொல்லிட்டு பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர், எளிமையான பக்தர் பகத் மகள்சாபதி பாபாவை அழைச்சி ஷிரடிக்கு வெல்கம் பண்ண இடம். ஷிரடிக்கு வந்தால் கண்டிப்பாக கண்டோபாவுடைய தெய்வத்தை நீங்கள் பாருங்கள். ஏன்னா கண்டோபான்றது சிவன் தான். சிவனுக்கு வந்து இங்கே 2 மனைவிகள், ஒன்று பானாயி, இன்னொன்று மகள்சாயி. அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஷிரடிக்கு வரணும்னு சொன்னால் கண்டிப்பாக கண்டோபாவுடைய அனுமதியை நமக்கு வேணும் ஷிரடியில் இருக்கிறதுக்கு. அதனால் ஷிரடியில் இருக்கும் பொழுது ஒரு முறையாவது நீங்கள் கண்டோபா தெய்வத்தை வந்து பாருங்கள். நம்ம கூட வந்த பக்தர்களும் கண்டோபா ஆலயத்துக்கு வந்து கண்டோபா தெய்வத்தை வந்து வணங்கிட்டு இருக்காங்க. ஷிரடிக்கு வந்ததுக்கு நன்றிகளும் தெரிவிக்கிறாங்க. பாபாவுடைய திருவடி, அதாவது பாபா 2வது மிஜியம் ஷிரடிக்கு பண்ணும்போது சாந்த் பட்டேலோட பாபா வந்து தூப்கேடலேருந்து வர்றாரு. இப்படி பாபா அவுரங்காபாத் தூப்கேடலேருந்து வந்து பாபாவுடைய திருவடி முதல் பட்ட இடம் இந்த கண்டோபாளையம் தான். ரொம்ப சர்வ சக்தி படைத்த கண்டோபா கோயில். ஷிரடிக்கு போனால் தவறாமல் போங்க. சைராம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 16ஆம் தேதி காலையில் கரெக்டாக ஒரு 5லேருந்து 5:30 மணி வாக்கில் நம்ம ஷிரடியிலேருந்து நேராக நாசிக் புறப்பட போகிறோம். நாசிக்கு நம்ம போகிறதுக்கு நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டை நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். இந்த வாகனம் எல்லாமே ஏசி வசதி கொண்ட வாகனம் தான். இந்த வாகனத்தில் நம்ம கூட வந்திருக்க எல்லா சாய் பக்தர்களுமே அமர வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பாபாவுடைய நாமங்கள் சொன்ன பிறகு இந்த வண்டி வந்து நாசிக்கு நோக்கி புறப்படும். சைரம் நாசிக்கில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 7க்கு மேற்பட்ட புனிதமான திருத்தலங்கள் எல்லாமே இருக்குது. அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் ஜோதிலிங்கமான திருமலகேஸ்வரம் நாசிக்கில் தான் இருக்காங்க. அதே போல் பஞ்சவாடி, பிர்லா மந்திர், திரிவேணி சங்கமம், சீதா குகை, ராமருடைய புனிதமான ஆலயம், இது எல்லாமே நாசிக்கில் இருக்குது. சைரம் நம்ம நாசிக் வந்தோடனே முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா புனிதமான பிர்லா மந்திர். இந்த பிர்லா மந்திரில் பார்த்திங்கன்னா 12 ஜோதிலிங்கத்தையுமே இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட புனிதமான ஆலயம். அதே போல் ராமருடைய கோயிலும் இந்த ஆலயத்துக்குள்ளே இருக்குது. இதனைத் தொடர்ந்து நாசிக்கில் நம்ம வந்து திரிவேணி சங்கமத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்க புனிதமான பிரம்மாண்டமான நம்ம ராமருடைய திருரூப மூர்த்தியை நம்ம தரிசனம் பண்ணுவோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா நாசிக்கில் திரிவேணி சங்கமத்திலிருந்து கரெக்டாக ஒரு 4வது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா ராமாயணத்தை உணர்த்தும் விதமாக இங்கே வந்து ராமருடைய முக்கியமான நீலைகள் எல்லாமே இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ஷிரடிக்கு வரக்கூடிய பெரும்பாலும் பக்தர்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாசிக் வருவாங்க. நாசிக்கில் பார்த்திங்கன்னா சீதா குகை, அதே போல் பஞ்சவாடி, கபிலேஸ்வர் மந்திர், இது எல்லாமே இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் ராமருடைய நிறைய விஷயங்கள், ராமாயணம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இந்த நாசிக்கில் சுற்றி இருக்குது. சைரம் இந்த புனிதமான ராமர் கோயிலுக்கு அப்படியே வெளியில் பார்த்தீங்கன்னா ராமருடைய எண்ணற்ற அற்புத நீலைகளை இந்த இடத்துல ஓவியமாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் இந்த ராமர் ஆலயம். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாசிக்கில் திரிவேணி சங்கமத்திலிருந்து கரெக்டாக 3வது கிலோமீட்டரில் தான் இந்த அற்புதமான ராமருடைய கோயில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப விசேஷமான ஒரு ஆலயம். நாசிக்கில் அமைஞ்சிருக்கும் புனிதமான கோதாவரி நதி சங்கமத்துக்கு நம்ம வருவோம். இந்த புனிதமான கோதாவரி நதி சங்கமம் வந்து கபிலேஸ்வர் டெம்பிளுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த இடத்துல வரக்கூடிய சாய் பக்தர்கள் எல்லாமே இந்த நதியில் வந்து நம்ம காலை அலம்பிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து நம்ம தலைக்கு தெளிச்சுப்பாங்க. அதே போல் இங்கே வந்து ஒரு நந்தி இருக்கும். அந்த நந்திக்கு வாயில் வந்து நீர் ஊற்று வந்துட்டுருக்கும். அந்த இடத்துல இருந்து ஒரு கேன் மூலிமா நீங்கள் தண்ணி வீட்டுக்கு கொண்டு போகலாம். உதாரணம், நீங்கள் ராமேஸ்வரம், காசி இப்படிலாம் போகும்போது புனித தீர்த்தத்தை கொண்டு போகிறீங்களே, அதே போல் இந்த திரிவேணி சங்கமத்திலேருந்து நீர் கொண்டு போயிட்டு உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து தெளிக்கலாம். மஞ்சள் தண்ணியோடு சேர்த்து நீங்கள் வீட்டில் தெளிக்கலாம். அப்படிப்பட்ட புனிதமான கோதாவரி நதி சங்கமத்தை தான் நீங்கள் தரிசனம் பண்ணுறீங்க. இந்த இடத்துல ஒரு சிவன் கோயில் இருக்குது. இப்போ நம்ம ஆப்போசிட்டில் காட்டுறோம்ல, அந்த சிவன் கோயிலுக்கும் நம்ம போயிட்டு ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே பொறுமையாக நின்று நம்ம தரிசனம் பண்ணலாம். இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாக இங்கேருந்து ஆப்போசிட்டில் வந்து எல்லாம் வல்ல பரம்பொருள் நம்ம எம்பெருமான் சிவபெருமானுடைய புனிதமான ஆலயம் கபிலேஸ்வர் ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த கபிலேஸ்வர் ஆலயம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா நியர்பை நமக்கு திரிவேணி சங்கமத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான், பஞ்சவாடிக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம சிவபெருமானுடைய கபிலேஸ்வர் ஆலயம் அமைஞ்சிருக்கு. நாசிக்கை பொறுத்த மட்டும் சைரம் எண்ணற்ற சிவனுடைய ஆலயங்கள் இருக்குது. ரொம்ப ஒரு சக்தி மிகுந்த இடம் தான் இந்த நாசிக்கில் அமைஞ்சிருக்கிற நம்ம சிவபெருமான ஆலயமான கபிலேஸ்வர் ஆலயம். ரொம்ப ஒரு அற்புதமான ஆலயம் இந்த ஆலயத்தை நம்ம தரிசனம் பண்ண பிறகு அப்படியே நம்ம வெளியில் வந்து இங்கிருந்து நேராக நம்ம காலராம் டெம்பிளுக்கு போக போகிறோம். இந்த காலராம் டெம்பிள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடம். ராமருடைய கோயில். நம்ம பாபாவுடைய சச்சரத்தில் சொல்லியிருப்பாங்க, ஒரு முறை நாசிக்கிலிருந்து ஒரு பக்தர் ஷிரடி
ஷிரடிக்கு பாபாவை தரிசனத்துக்காக வருவாங்க. அப்போ பாபாவுடைய திருப்பாதத்தெல்லாம் அவர் தொட்டு வணங்கின பிறகு பாபாவுக்கு சில தட்சணைகள்லாம் கொடுப்பாங்க. அங்கு அவர் ஒரு 2-3 நாள் தங்கியிருப்பார். அதன் பிறகு அவர் விடை பெறும் பொழுது பாபாவுக்கு ஒரு நாணயம், அதாவது ரூ. 1 ரூ. 2 கொடுக்கணும் ஆசைப்படுவார். அப்போ பாபா போயிட்டு வா அப்படின்னுவார். அப்போ ஷியாமா சொல்லுவார், பாபா அனுமதி கொடுத்துட்டாங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னுவார். அவர் போக வழியில் பார்த்தீங்கன்னா நாசிக் வருவார். அங்கே நாசிக்கில் பார்த்தீங்கன்னா காலராம் கோயிலுக்கு வருவார். அப்படிப்பட்ட புனிதமான காலராம் கோயிலை தான் நீங்கள் தரிசனம் பண்ணுறீங்க. இந்த கோயிலுக்கு வெளியில் ஒரு சன்னியாசி உட்கார்ந்துருப்பார். அப்போ அந்த மனிதன் இந்த கோயிலுக்கு கீழே போகும் பொழுது அந்த மனிதரை பார்த்து அந்த சன்னியாசி, எனக்கு கொடுக்குற அந்த தட்சணை ரூ. 1 கொடு அப்படின்னு சொல்லி அந்த ரூ. 1 வாங்கிடுவார். பாபாவுக்கு அவர் கொடுக்கணும் ஆசைப்பட்ட அந்த ரூ. 1 இன்னொரு சன்னியாசி அதை வாங்கியிருக்காரு. அப்படிப்பட்ட புனிதமான ஆலயம் தான் இந்த காலராம் டெம்பிள். இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாசிக்கில் அமைஞ்சிருக்கிற புனிதமான நம்ம சீதா குகைக்கு தான் போக போகிறோம். இந்த சீதா குகை பார்த்தீங்கன்னா பஞ்சவாடியிலேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். ரொம்ப 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 ஒரு அற்புதமான கோயில். ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே ஷிரடிக்கு போனால் இந்த நாசிக்கில் இருக்க சீதா குகைக்கு போங்க. இந்த குகைக்குள்ளே ஏறுறது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். ரொம்ப பொறுமை காத்து பொறுமையாக இருந்தால் தான் நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் தரிசனம் பண்ண முடியும். இதனைத் தொடர்ந்து நாசிக்கில் அமைஞ்சிருக்க புனிதமான ஜோதிலிங்கமான திரும்பலிகேஸ்வரர் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு நம்ம ஷிரடிக்கு வந்துட்டு மறுநாள் காலையில் நம்ம பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு டிஃபனும் சாப்பிட்ருவோம். மத்தியானம் கரெக்டாக 17ஆம் தேதி, அதாவது ஜனவரி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை மத்தியானம் நம்ம உணவு கொடுப்போம். இந்த உணவு எல்லாருக்குமே தமிழ்நாடு உணவுகள் தான் நம்ம கொடுப்போம். தமிழ்நாடு உணவுகள் பொறுத்த மட்டும் ஒயிட் ரைஸ், சாம்பார், கூட்டு, பொரியல், அப்புறம் ரசம், மோர், இது எல்லாமே நம்ம ஜனவரி மாதம் 17ஆம் தேதி மத்தியான உணவாக எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு நம்ம இங்கிருந்து பூனே நோக்கி புறப்படும் போகிறோம் செய்கிறோம். ஏன்னா ரூம் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் 17ஆம் தேதி மத்தியானம் 12 மணி வரையும் நமக்கு ரூம் இருக்கும். 12 மணிக்கு மேலே நம்ம வெக்கேட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஹோட்டலுக்கு கீழே 1 மணிக்கு நம்ம லஞ்சு அரேஞ்ச் பண்ணுவோம். இந்த லஞ்சு எல்லாமே நம்ம சாப்பிட்ட பிறகு இங்கிருந்து நம்ம ஒரு வண்டி அரேஞ்ச் பண்ணுவோம். அந்த வண்டியில் நம்ம போகிற வழியில் சனி சிக்னாஸ்பூர் போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம பூனா போயிடுவோம். பூனாவில் இருந்து நமக்கு 18ஆம் தேதி அதிகாலை 2:55க்கு நம்ம சென்னை நோக்கி போகக்கூடிய ட்ரெயின். அதே ட்ரெயின் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி இரவு 10:10க்கு சென்னை எழும்பூர் போய் சேரும். இதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதம் 17ஆம் தேதி நம்ம மத்தியானம் கரெக்டாக ஒரு 2:30 மணி வாக்கில் நம்ம ஷிரடியிலிருந்து சென்னைக்கு புறப்படுவோம். அப்படி சென்னைக்கு புறப்படும் பொழுது நம்ம டெம்போ ட்ராவல்னா அப்படின்னா பெரிய பஸ்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம். இந்த வண்டி மூலயமா நம்ம பார்த்திங்கன்னா பூனா வரையும் போவோம். பூனாக்கு போகிறதுக்கு முன்னாடி நடுவில் சுயம்பு சனிதேவ ஆலயம் இருக்குது, அதாவது சனி சிக்னாஸ்பூர். இந்த சனி சிக்னாஸ்பூர் ஷிரடியிலேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 78வது கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து போகிறதுக்கு நமக்கு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நமக்கு பயண நேரமாகும். சனி சிக்னாஸ்பூர் போயிட்டு அங்கே சனிதேவை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கொஞ்சம் தொலைவு நகரும் பொழுது நமக்கு நைட் டிஃபன் கொடுப்போம். இந்த நைட் டிஃபன் கொடுத்து நம்ம பூனா போய் ரீச் ஆகும் பொழுது மிட் நைட்டு கரெக்டாக நம்ம 2 மணிக்கு வாக்கில் நம்ம பூனா வந்துடுவோம் செய்கிறோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சரியாக 17ஆம் தேதி ஈவினிங் கரெக்டாக ஒரு 6லிருந்து 6:15க்குள்ளே நம்ம சனி பகவான் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். அதாவது சனி சிக்னாஸ்பூர் சுயம்பு சனிதேவ ஆலயம். நம்ம வர நேரத்துக்கு கண்டிப்பாக ஈவினிங் இங்கே ஆரத்தி நம்ம பார்க்குற மாரி இருக்கும். ஏன்னா நம்ம ஷிரடியிலேருந்து கிளம்புற நேரத்துக்கும் இங்கே ஆரத்தி மீட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக நமக்கு டைம் இருக்கும். இங்கே இருக்கிற சுயம்பு சனிதேவ் ரொம்ப ரொம்ப சக்தி படைத்தவர். இந்த சனிதேவ் கீழே பார்த்திங்கன்னா அனுமனுடைய திருரூப மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இந்த சனிதேவை பற்றி நம்ம சேனலில் தெளிவாக வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். நம்ம சனிதேவை பார்த்துட்டு நேராக ஜனவரி மாதம் 18ஆம் தேதி அதிகாலை கரெக்டாக ஒரு 2 மணி வாக்கில் நம்ம பூனா ரயில் நிலையத்துக்கு அடைஞ்சிடுவோம் செய்கிறோம். இந்த பூனையிலிருந்து கரெக்டாக நமக்கு ட்ரெயின் பார்த்திங்கன்னா அதே ஜனவரி மாதம் 18ஆம் தேதி அதிகாலை 2:55க்கு நமக்கு சென்னை போகக்கூடிய மெயிலில் நம்ம புக் பண்ணியிருப்போம். நம்ம பிஃபோராக எப்பவும் பார்த்திங்கன்னா ஒரு 1 மணிலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே நம்ம பிஃபோராகவே வருவோம். ஏன்னா நம்ம பிளாட்ஃபார்ம் பெரும்பாலும் 6வது நடைமேடையில் தான் நமக்கு சென்னை வண்டி வரும். அதனால் நம்ம பிஃபோராகவே நம்ம பூனே ரயில் நிலையத்துக்கு வந்துடும் செய்கிறோம். இப்போ பூனே ரயில் நிலையத்துக்கு வந்த பிறகு இங்கிருந்து நம்ம அப்படியே உள்ளுக்குள்ளே போயிடுவோம். உள்ளுக்குள்ளே போன பிறகு பிளாட்ஃபார்ம் பார்த்து கரெக்டாக 6வது பிளாட்ஃபார்மில் நம்ம வண்டி வந்துடும். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய ட்ரெயினில் தான் நம்ம சென்னை வரையே புக் பண்ணியிருப்போம். கரெக்டாக ஜனவரி மாதம் 18ஆம் தேதி அதிகாலை 2:55க்கு பூனா ரயில் நிலையத்தில் இந்த ரயில் நம்ம ஏறணும்னு சொன்னால் அதே ஜனவரி மாதம் 18ஆம் தேதி இரவு 10:10க்கு சென்னை எழும்பூருக்கு இந்த ரயில், அதாவது சென்னை மும்பை மெயில், இந்த ரயில் போய் செய்கிறோம். இந்த ரயிலையும் சரி நமக்கு கூட வந்த எல்லா சாய் பக்தர்களுக்குமே நீங்கள் ஏசியில் வர மாரி இருந்தால் ஏசி புக் பண்ணி கொடுத்துருவோம். அதே போல் ஸ்லீப்பரில் வர மாரி இருந்தால் ஸ்லீப்பரில் புக் பண்ணி கொடுப்போம்.
சேலம் இந்த ட்ரெயின் கரெக்டாக 2:55க்கு வந்து 3 மணிக்கு பூனா ரயிலிருந்து புறப்பட்டு சென்னை நோக்கி போகும். சென்னைக்கு பார்த்தீங்கன்னா இரவு, அதாவது 18ஆம் தேதி இரவு 10:10க்கு சென்னை எழும்பூரை இந்த ரயில் வந்து சென்றடையும் சேலம். சேலம் இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 6 மணி நேரம் கேப் இருக்குது. ஏன் 6 மணி நேரம் கேப் அப்படின்னு சொல்கிறேன்னா, 6 மணி நேரம் நீங்கள் நல்லா தூங்கலாம். அதோட காலையில் தான் உங்களுக்கு வந்து நம்ம வந்து டிஃபன் கொடுக்க போகிறோம். நைட் டிஃபன்லாம் நம்ம வந்து சனி சிக்னாஸ்பூரில் கொடுத்துருவோம். காலையில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம் வாடி என்ற ஒரு ரயில் நிலையத்துக்கு இந்த ட்ரெயின், அதாவது சென்னை மும்பை மெயில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து கரெக்டாக காலையில் 9:30 மணிக்கு ரீச் ஆகும். 9:30 மணிக்கு கரெக்டாக காலையில் ரீச் ஆன பிறகு நம்ம வந்து காலை உணவாக இந்த இடத்துல டிஃபன் கொடுப்போம். சேலம் இந்த காலை டிஃபனும் தரமான, நம்ம தமிழ்நாடு பக்தர்கள் செஞ்சு கொடுக்குற தரமான வீட்டு உணவுகள் தான் நம்ம ஒவ்வொரு ஷிரடி ரயில் பயணத்தில் கொடுக்குறோம். காலை உணவு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் 4 இட்லி, அதே போல் தக்காளி தொக்கு சேர்த்து காலை உணவாக நம்ம இந்த வாடி ரயில் நிலையத்தில் கொடுப்போம். அதே போல் மற்ற பக்தர்களும் சாப்பிடக்கூடிய அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. சேலம் அதே போல் நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் 18ஆம் தேதி வாடி ரயில் நிலையத்திலேருந்து கரெக்டாக காலையில் 9:30 மணிக்கு புறப்பட்டுருச்சுன்னா, அத்தோட மத்தியானம் நமக்கு 1:45க்கு ஆந்திராவில் குண்டக்கல் என்ற ரயில் நிலையத்துக்கு நம்ம வண்டி அரைவல் ஆகணும் சேலம். இந்த குண்டக்கல் ரயில் நிலையம் பார்த்திங்கன்னா ஆந்திரா, இங்கேருந்து சென்னை வந்து உங்களுக்கு 8 மணி நேரம் ஜர்னி ஆகும். இந்த இடத்துல மத்தியான ஃபுட்டு நம்ம ஆர்டர் பண்ணியிருப்போம். இந்த மத்தியான ஃபுட்டும் தரமான தமிழ்நாடு உணவு தான் நம்ம கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற ஒவ்வொரு உணவுமே வெளியிலிருந்து, வீட்டிலிருந்து நல்ல தரமாக செஞ்சு கொடுக்குற ஒரு தரமான உணவு தான் நம்ம ஷிரடி ரயில் பயணத்தில் ஒவ்வொரு ரயில் பயணத்தில் நம்ம கொடுக்குறோம். இப்போ நமக்கு தேவையான உணவுகள் வந்து நம்ம கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடும். இங்கு வந்து உணவு வந்து நம்மளுடைய சீட்டில் வச்ச பிறகு, அதன் பிறகு நம்ம 1 பை 1ஆக ஒவ்வொரு பக்தர்களுடைய நேம் எல்லாம் பார்த்து நம்ம போய் நேரடியாக அவங்க சீட்டில் எந்த கோச்சில் உட்காந்துருக்காங்களோ அந்த கோச்சுக்கு நேரடியாக கொண்டு போய் கொடுக்கறது நம்மளுடைய வழக்கம். நமக்கு தேவையான உணவுகள் எல்லாமே நமக்கு இந்த தம்பி தான் நமக்கு எப்போவுமே கொண்டு வராரு. எல்லா உணவுகளும் இங்கே ரிசீவ் ஆன பிறகு நம்ம சீட்டில் வச்ச பிறகு மத்தியான உணவை நம்ம கொடுக்க ஆரம்பிப்போம் சேரம். மத்தியான உணவு பார்த்திங்கன்னா ரிட்டனில் தக்காளி சாதம், அதே போல் ஆனியன் ரைத்தா, கூட வந்து உங்களுக்கு அப்பளம் கிடைக்கும், அதே போல் ஊறுகாய் கிடைக்கும். இந்த உணவு தாராளமாக இருக்கும். ஒரு ஆள் வந்து அதிகப்படியாக சாப்பிடக்கூடிய உணவு தான் இந்த உணவாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதே போல் டேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் உங்கள் அம்மா கையால் சமைச்சு கொடுத்தா எப்படி இருக்கும், அதே போல் உணவுகள் தான் நம்ம வந்து இந்த ரயில் பயணத்தில் கொடுக்குறோம். சேலம் இந்த மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. இந்த 5 மணி நேரம் நம்ம கடந்து வந்துட்டோம்னா கரெக்டாக ஆந்திரா மாநிலம், அதாவது நியர்பை திருப்பதி கிட்டே இருக்க ரேணிகுண்டா ரயில் நிலையத்துக்கு நம்ம ஈவினிங் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 7:10 வாக்கில் நம்ம வண்டி வந்து வரும். ஜனவரி மாதம் 18ஆம் தேதி நம்ம வண்டி வந்த பிறகு நம்ம வந்து ஏற்கனவே ஆர்டர் பண்ணியிருப்போம். நம்ம உணவுகள் எல்லாமே கரெக்டாக நம்ம கம்பார்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. நமக்கு இங்கேருந்து ரேணிகுண்டாவிலேருந்து மீண்டும் இந்த வண்டி வந்து கரெக்டாக 7:30 மணிக்கு புறப்பட்டுடுச்சுன்னா சென்னை பெரம்பூருக்கு நம்ம வண்டி 9:30க்கு போகும் நைட்டு, அதாவது ஜனவரி மாதம் 18ஆம் தேதி. சென்னை எக்மோருக்கு கரெக்டாக ஜனவரி மாதம் 12ஆம் தேதி இரவு 10:10க்கு போய் சேரும். சேலம் நம்ம நைட் டின்னர் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தோசை காம்போ கொடுப்போம். இந்த கண்டெய்னர் பாக்ஸில் பார்த்திங்கன்னா 4 விதமான தோசைகள் இருக்கும். அதாவது ஒரு மசால் தோசை, ஒரு ஆனியன் தோசை, ஒரு பொடி தோசை, அதே போல் வந்து ஒரு நெய் தோசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 விதமான தோசைகள் இருக்கும். கூட வந்து சாம்பார், கார சட்னி, அதே போல் பார்த்திங்கன்னா ஒச்சக்கல்ல சட்னி சொல்லிட்டு ஒரு 2 விதமான சட்னி, ஒரு சாம்பார் இருக்கும். இந்த உணவுகள் எல்லாமே வெளியிலிருந்து ஹோட்டலில் தமிழர்கள் செஞ்சு கொடுக்குற தரமான ஹோட்டலிருந்து ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்குமே நம்ம வந்து இந்த உணவுகள் எல்லாமே கொடுக்குறோம் சேலம். இந்த உணவுகளை சாப்பிட்டு முடித்த பிறகு நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. 3 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறமா நம்ம சென்னை பெரம்பூருக்கு ஜனவரி மாதம் 18ஆம் தேதி ஷார்ப்பாக இரவு 9:30க்கு நம்ம வந்து சேருவோம். மேலும் எங்கள் பயணத்தை பற்றி தகவல்கள் பெற எங்களுடைய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் சேரம். எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். வருகின்ற ஜனவரி மாதம் 14ஆம் தேதி தைப்பொங்கலை நம்ம பாபா கூட சேர்ந்து ஷிரடியில் கொண்டாடலாம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அல்லா மாலிக்.